சிவமகா வாழைச்சித்தர் திருவடி போற்றி, என் தாயை போற்றி. ஐயா, நான் ஒரு 4 நாள் முன்னாடி ஐயாட்ட கூட சொன்னேன். 4 நாள் முன்னாடி படுத்திருக்கேன். மத்தியானம் ஒருத்தர் வீட்டில் இல்லை, ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவளை கூப்பிட, பாப்பாவை கூப்பிட. ஐயாவை நினச்சி, அகத்தியர் ஐயாவை நினச்சி ஒரு ப்ரேயரை மனசில் வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு தெரியும் ஐயா. நான் நினச்சிட்டே படுத்திருக்கேன். படுத்திருக்கும்போது அவங்க சொன்ன மாதிரியே தான் படுத்துட்டு வேறு ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஐயா. ஆன்மீகம் பார்க்கவே இல்லை. திடீர்னு முதல்ல வாசகம் வந்தது. ரியலாக நீங்கள் எப்படி எங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவீங்க, இது பண்ணுவீங்க, நடக்கும்னு சொல்லு, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வாசகம். அடுத்து வண்டாளத்தில் உள்ள அந்த பின்னாடி இருக்குல்ல ஐயா, அகஸ்தியர் ஐயா படம், அதே படம். அடுத்தது பாம்பாடி சித்தர் ஐயா படம். அந்த நம்ம ஃபீல் பண்ணதுக்கு நாங்கள் எல்லோரும் இருக்கோம் உன்னோட அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து எனக்கு அப்படி ஒரு மாதிரி அழுகையே வந்துச்சு. நீங்கள் எல்லோரும் அப்போ என் கூட தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு ஐயா. அது எனக்கு படத்தெல்லாம் அனுப்பி வச்சிருக்கியா? பார்த்து நான் உங்களுக்கு அனுப்பினேன். அதனால தான் அந்த படம். பாம்பாடி சித்தரே நம்ம பேரே இங்கே வந்து தான் கேட்டோம். அவர் படமெல்லாம் எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அகத்தியர் ஐயா படமாவது தெரியும், ஆனால் அது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நேரம், அந்த நிமிஷம் அந்த பாம்பாடி சித்தர் ஐயா படம் எப்படி அந்த செல்லில் ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்தது. நான் ஆன்மீகமும் பார்க்கல. அப்போ வேறு ஏதோ சீரியலோ ஏதோ பார்த்துட்டு மனசில் மட்டும்தான் நான் ஐயாவையும் இவங்களை எல்லாரையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்க்க அந்த படம் எப்படி வந்தது அந்த செல்லில். அகத்தியர் ஐயா வராங்க, நீங்கள் பேசுகிற மாதிரி அந்த வாசகங்கள் வருது. அடுத்து பாம்பாடி சித்தர் ஐயா படம் வருது. அது எனக்கு எப்படின்னே தெரியல. அதான் ஐயாட்ட கேட்கணும் அப்படி. அதான் அவரும் சொன்னார். எனக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம் நாங்கள் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஐயா. எல்லாருக்கும் பறைசாற்று நிலைகளில் தான் வந்து எல்லா விஷயங்களும் சொல்லப்படுது. எல்லா சீடர்களும் உணர்ந்தாங்க. சில பேருக்கு உங்களை மாதிரி சத்தம் கேட்கு, சில பேருக்கு வந்து தெளிவாக பேசதை கேட்காங்க, சில பேருக்கு எல்லாம் முழு ஆலோசனையும் கனவுலேயே சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. அந்த நிகழ்வுக்கு சபை சீடர்களுக்கு நடக்கு அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான் திருப்படி பணிவோம், திருத்தால் பணிவோம். நான் நினச்சேன், நீங்கள் சொல்லிட்டியா, நான் எப்படியாச்சும் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப சீடர்கள் இருக்காங்க, உடனே எனக்கு மெசேஜ் போட்டு விட்டுட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபஞ்ச சபை கூட இருக்காருங்கிறது, நீங்கள் எல்லாரும் கூட இருக்கீங்கிறது இதைத்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உறவுகளை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன், கஷ்டங்களை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதை நினச்சோன்னே இதை வந்த உடனே எல்லாம் பறந்து ஓடிடுச்சு அப்படிங்கிற நித்த பொழுதும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இடைவிடாது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் சூட்சமாக நடந்து வந்த உடனே நான் பாப்பாட்ட சொல்கிறேன். அவள் சொல்கிறா, அவள் அம்மா சொல்லுவா, ஏதாவது பரதநாட்டியம் ஆடுறவா டிஸ்கோலாம் மாதிரி ஆடுனான்னா இந்த சித்தசபை சாத்தாக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுதேன், நீ இந்த டான்ஸ் எல்லாம் வேறு ஆடுதேன்னு சொல்லி அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் தாத்தாக்கு, அகத்தியர் தாத்தாக்கெல்லாம் தெரியாதுன்னு நான் நினைக்க, எல்லாம் தெரியும் அப்படின்பா. அவளுக்குள்ளே அந்த ஞானம் நமக்கு அப்போ வரலை முதல்ல. அப்புறம் இது இப்படி எல்லாம் இது தள்ளினதுக்கப்புறம் எனக்கு நான் யோசிக்கேன். அவள் சொல்லுவாளே அதே மாதிரி எல்லாம் தெரியுது ஐயாவுக்கு. நம்ம வேதனை படுறதோ ஃபீல் பண்ணுறது கூட தெரியுது. வரிசையாக எல்லோரும் அடுத்தடுத்து வந்தாங்க செல்லில். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஐயா. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. இந்த அம்மா வந்து தென்காசி கிளை சபையில் வழியாக வருது. அங்கே வந்து உயர்ந்த சீடர், குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சிவசபைக்கு சரணாகதி. அதாவது ஒரு சரணாகதி, ஒரு நிலை கொண்ட சரணாகதி கிடையாது, ஒரு உயர் சரணாகதி. எதுனாலும் சித்த சபை தான். எதுக்கு எடுத்தாலும் ஐயா அகத்திய பெருமானு அப்படிங்கிற ஒரே சிவசபை அப்படிங்கிற ஒரே வார்த்தை தவிர இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போந்தான் வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஏகப்பட்ட அனுகிரகங்கள், இறை காட்சிகள் எல்லாமே வந்து இந்த அம்மா கோயில்கள்லாம் கட்டியிருக்காங்க. அவங்க கோயில்கள்லாம் இவங்க கோயிலெலாம் இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு இவங்க தென்காசி எல்லையில் ஒரு கோயிலை, ஒரு சிறு ஆலயத்தை புனரமைச்சு எல்லாரோடைய இந்த உதவிகளோடு இவங்களும் அதிக பொருள் செலவு செய்து புனரமைச்சிருக்காங்க. இவங்க இறை துண்டு ரொம்ப பண்ணியிருக்காங்க. அந்த கோமதி அம்பாள் அப்படிங்கிற அந்த தெய்வத்தை வந்து தங்கள் வீட்டிலையே இருக்கக்கூடிய ஒரு 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 மூத்த நிலையில் உள்ள தாயாக வச்சு வணங்கி வராங்கன்னா எல்லாம் அந்த அம்மா தான் அப்படிங்காங்க. இப்போ சிவசபை அந்த நிலையில் வச்சு வணங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ கைங்கரியங்கள் வரல எல்லாம் செஞ்சாலும் இப்போ சித்த சபைக்கு வந்து இந்த நகரும் பெட்டகமான எல்லாரும் சேர்ந்து செஞ்ச நிலை, அதுக்கு வந்து இவங்க பேருதவியாக இருந்தாங்க, ஒரு துணையாக இருந்தாங்க. நான் சொல்லலை, மொத்தத்தில் அந்த விஷயங்கள் செய்யறதுக்கு உதவியாக இருந்து ஃபுல்லாக வெள்ளியிலே செய்யப்பட்ட அந்த பெட்டகம், அதுக்குள்ளான இந்த விக்கிரகங்கள் எல்லாத்தையும் வந்து வடிவமைக்கிற பொறுப்பை அவங்க எடுத்து
உறங்காத இருந்து அதை வடிவமைச்சு அங்கே வச்சு வழங்கினாங்க. அது குற்றாலத்தில் வச்சு அந்த சச்சங்க நிகழ்வில் வச்சு கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய பணி. அந்த பணி வந்து நாங்கள் செய்யக்கூட பணியை அவங்க வந்து சிறமேற்கொண்டு நடத்தி அதை வந்து வழங்கினாங்க. அதுதான் நகரும் சகைன்னு அகத்திய பெருமான் சொன்னது. அப்படி எல்லா நிலைகளும் சபையோட இணைஞ்சு கைங்கரிய நிலைகள் மட்டுமில்லை, உயர் சரணாகதி. அதாவது எதுவுமே வந்து சிவசபைக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது நீங்கள் வந்து? ஜனவரி மாதம் வந்தேங்கய்யா. இப்போ தான் 7 மாதம் தான். ஆமாம், 7 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே உயர்ந்த சீடராக சபையை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு வணங்கி வராங்க. அகத்திய பெருமானும் அவங்கள பற்றி சொல்லுவாங்க. எல்லாரையும் உயர்வுபடுத்தி அவங்களுக்குள்ளே இருக்கிற வேற்று மாற்று நிலையெல்லாம் அகற்றி சபையோட சீடர்களாக இணைச்சி கொண்டு தான் சிவசபையோட தன்மைன்னு சொல்லி அவங்க அந்த தன்மையில் எல்லா வழிபாட்டு முறையில் கிரிகையில் இருந்தாலும் இப்போ ஞானத்தை நோக்கிய பயணத்தில் சித்த சபையோடு வந்து இணைஞ்சு பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் பயணப்பட்டு வராங்க. அவரும் இந்த அம்மா இவங்களோட மகா பேத்தின்னா தாத்தான்னு அவரை கூட சொல்லாது, என்னை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. உறக்கத்தில் கூட இங்கிட்டு வந்து நில்லுங்க, உறக்கத்தில் கூட சொல்லிக்கிட்டு அப்படி சிஷியைகள் ரொம்ப இருக்காங்க. எல்லாம் யாருன்னா அகத்தியர் தாத்தா வண்டானத்துக்கு போகணும், அதான் ஒரே இது. இவ்வளோ உயரத்து பிள்ளைய கூட ஒன்றுமே தெரியலன்னா வண்டானத்தில் கொண்டு விடுங்க. லீவுக்கு அம்மா எங்கள் மாமா வீட்டுக்கு போக வேண்டாம், சொந்த ஊருக்கு போக வேண்டாம், வண்டானத்தில் கொண்டு விடு, வண்டானத்தில் கொண்டு விடுன்னு எல்லாரும், இது நான் சொல்லுதில்லை, எல்லாரோட இல்லங்கள்லையும் நிகழுது. அதே மாதிரி இவங்க வீட்லேயும் ஒரு பேத்தி இருக்குது. அது கொஞ்சம் ஓவராகவே போய் எப்போ பார்த்தாலும் தாத்தா தான், எங்கே போனாலும் தாத்தா தான், ஸ்கூலுக்கு போனாலும் தாத்தா தான். 24 மணி கையை பிடிச்சிட்டு தான் இருக்கா. உங்கள் 2 பேர் கையையும் பிடிச்சிட்டு தான் 24 மணி கூட அகதீசாய நமக்கு சொல்லி தான் படிப்பா. அப்படி சொல்லிக்கிட்டே படுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அதான் பெருமிதமான நிலை அப்படின்னு சொல்லி உயர்வாக அவங்க வந்து சபையில் உயர்வாக பயணப்பட்டு வராங்கன்னு சொல்லி அகத்திய பெருமான்ட்டு அவங்க இது அதே கேள்வி தான். நீங்கள் அதை கேட்டிருக்கீங்க, கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்கீங்க. நீங்கள் அவர் கேட்டதை நீங்கள் கேட்டிருக்கீங்க. எல்லாரும் தொடர்பில் இருக்காங்க. அது அகத்திய பெருமான் சொல்லுதார். அதே மாதிரி சிவத்தை உணர்றதுக்கு சிவமாக ஆகையில் எல்லாமே சிவ பிரபஞ்சத்தை உணர்ந்துடலாம் அப்படின்னு தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இது விதி. அகத்தியர் எங்கே இருக்கார்? அகத்திய பெருமான் பிரபஞ்சமாக இருக்கார். நமக்குள்ளே அந்த தன்மை இருக்குது. அப்போ நம்ம வேற்று மாற்று நிலைகளையெல்லாம் மாற்றும்போது, சிவசபையை சரணடையும் போது பூர்வ ஜென்ம பாவ நிலைகள்லாம் அகற்றி வைக்கப்படுது. அகற்றி வைக்கக்கூட நம்ம உள்ளுக்குள்ளே இருந்து சிவமாக உணர்ந்தோம். அப்போ சிவத்தன்மை உள்ள ஆளோட தானே, பிரபஞ்சத்தோடு தானே எப்பவும் தொடர்பில் இருப்போம். அப்போ அங்கே நினைக்கிறது இங்கே தெரியும், இங்கே நினைக்கிறது அங்கே தெரியும். இதுதான் சிவசபையில் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. அதாவது அகத்திய பெருமான் கொடுத்த ஞானத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்லுதேன். நீங்கள் சிவமாக உள்ளே இருக்கிற சிவத்தை உணரும் போது எனக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் சிவசபை தான் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டான்னா ஒரு நொடி பொழுது போதுன்னு இருக்காரு. ஒரு வருஷம் இல்லை, ஒரு மாதம் இல்லை, ஒரு வார காலம் இல்லை, ஒரு மணி நேரம் கிடையாது, ஒரு நாளிகை கிடையாது. அது அகத்திய பெருமான் முன்னாடி சொல்லுதான், கண்ணு இமைக்காத நேரத்தில் சபை வளர்ந்துரும் நாங்கள் நினச்சா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சீடனாகிறதுக்கு ஒரு வருஷம் வேண்டாம், ஒரு மாதம் வேண்டாம், ஒரு வார காலங்கள் வேண்டாம், ஒரு நாளிகை பொழுது வேண்டாம், ஒரு மணி நேரம் வேண்டாம், ஒரு நாளிகை பொழுது வேண்டாம், ஒரு நொடிக்கும் உட்பட்ட நேரத்தில் கண் இமைக்கிறதுல சிவபெருமான் வந்த நிலையெல்லாம் முன்னாடி சொல்லுவார். கண் இமைக்கிற நேரத்தில் கோடான கோடி நேரத்துக்கும் அந்த ஒரு நொடி பொழுது சிவசபையை வணங்கிட்டா போதும். அக்கணமே சிவசபையோட சீடர்கள் நெஞ்சில் அழுக்கு இல்லாமல், நான் என்க ஆணவம் இல்லாமல், எனக்குத்தான் தெரியும்னா அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன், அதை கொடுத்துருக்கேன் இதை கொடுத்துருக்கேன், அந்த கோயில் கட்டியிருக்கேன் இந்த கோயில் கட்டியிருக்கேன், நான் சித்தர்கள் புஸ்தகமெல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு இந்த பாடல் தெரியும் அந்த பாடல் தெரியும் அப்படின்னு சொல்லதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு, எவன் ஒருத்தன் எனக்கு ஒருவர் எனக்குள்ளே எவன் இவன் அப்படின்னு சொன்னால் தான் கொஞ்சம் விஷயங்கள் உள்ளுக்குள்ளே வருங்கிறதுக்காண்டி சித்தர்கள் வாக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. யாரோடைய இதுக்குள்ளேயும் இருந்து நான்கிற விஷயம் என்னைக்கு வெளியில் தூக்கி தூர போடப்படுதோ அப்போ பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருந்தாங்க, அவங்க சிவமாக மாறிடுறாங்க. ஜீரோவாக மாறையில் ஜீரோக்குள்ளே யார் இருக்கா, பூஜ்ஜியமாக மாறையில் பூஜ்ஜியத்துக்குள்ளே யார் இருக்கா, அவனா நீங்கள் மாறிடுத, அவனா நீங்கள் மாறியில சிவனாக மாறி சிவசபையோட தொடர்பில் இருக்கீங்க. அப்போ உங்களுக்குள்ளே நடக்குது சிவசபைக்கு தெரியும், சிவசபையில் நடக்குது உங்களுக்கு தெரியும். இது பிரபஞ்சத்தில் அப்படி இணைக்கப்பட்டு இருக்குது.
ஆனால் அது நொடி பொழுது நீங்கள் சாப்பிடுறதில்ல, உறங்கல, நடக்கல, எப்பவும் இது நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம மானிட நிலையில் இருப்பதனால் பஞ்ச இந்திரியங்களால் செயல்படுறதுனாங்க அந்த குண நலங்கள் அப்பப்போ தலை காட்டுறதுனால அது மறைச்சி ஆளப்படுது சூட்சமத்தில். எப்போ உறக்க நிலையிலையோ தவ நிலையிலையோ ஒன்றுமட்ட நிலையிலையோ இருக்கையில் சிவசபையோடு நீங்கள் தொடர்பில் வாரைய சித்தனுக்குள்ளே இருக்குது உங்களுக்குள்ளே தெரியுது, உங்களுக்குள்ளே இருக்குது சித்தனுக்குள்ளே தெரியுது. அகத்தியம் வந்து உங்கள்கிட்ட பேசுதாரு, கணங்களெல்லாம் உங்கள்கிட்ட பேசுது அப்படின்னு சொல்லி முழுசும் நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் அகத்திய பெருமாட்டையும் கொண்ட கேட்டுக்கிடுவோம். ஓம் அகதீஷாய நமக. பிரபஞ்ச மகாசபையினுடைய கிளைச்சபை ஆசான்கள், கிளைச்சபை சீடர்கள் அனைவரும் வரிசையாக வந்து நின்றுவிட்டால் அகத்தியனுக்கு மூச்சும் வராது, பேச்சும் வராது. ஓம் அகதீஷ். ஏனெனில் அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம் என்கின்ற தாரக மந்திரத்தை மறுபடி திருத்தி கூறினால் அகத்தியனுக்கு ஆனந்தம் அளிப்பது எம் சபை என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறார். ஓம் அகதீஷாய நமக. அகத்தியனை ஆனந்தப்பட வைக்கின்ற ஒரு சபை 14 லோகங்களில் இருக்குமெனில் எம் ஐயன் அண்ட பிரம்மாண்ட நாயகனை அழைத்து வந்து அமர வைத்து அவன் பணியை சித்தன் கரங்களில் ஆற்றுகின்ற எம் சபைதான் என்று ஆசி வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய. அச்சபை சீடர்கள் போல் யாம் அமர்ந்த சபை சீடர்கள் எல்லாம் எமக்கு இல்லை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய. கலியுகத்தில் இதுபோன்று அர்ப்பணிப்பு சரணாகதி நிலை கொண்ட சீடர்கள் கிடைப்பதென்பது நிச்சயமாக அரிதினும் அரிதென்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய. ஒரு மானிடனை சக மானிடனை அகத்தியன் மறுபடி உரைக்கின்றோம் பல்வேறு சற்றங்க நிகழ்வுகளில். ஒரு மானிடனை சக மானிடனை அவன் திருவடி தொட்டு வணங்குகின்ற சரண் அடி நிலை இருக்கின்றதே, அதற்கு ஈடு இணை இல்லை. அகத்தியன் தலை வணங்குகின்றோம் அத்துணை அந்நிலை பெற்ற சீடர்களை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இதை தேடித்தான் அகத்தியன் வந்தோம் தென்பகுதி நோக்கி. இதை நிலை நிறுத்தத்தான் யாம் பயணமிட்டோம் தென்பகுதியை தலம் நோக்கி. அப்பயணம் வெற்றி கண்டது, அன்று காணவில்லை வெற்றி, இன்று அடைந்திருக்கின்றோம். பிரபஞ்ச மகாசபையின் மூலமாக அகத்தியன் பணி நிறைவேறிவிட்டது என்று அகத்தியன் உலகாங்கிதம் கொள்கிறார். ஏனெனில் கலியுகம் நிச்சயமாக மாற துவங்கி பல நாட்கள் ஆண்டுகள் கழிந்து விட்டது என்று உரைக்கின்றோம் யாம். என்று ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் உரையாட துவங்கியதோ அன்று கலியுகம் மாற துவங்கிவிட்டது என்று உரைக்கின்றோம். சாட்டை அடி போல் வருகின்ற உபதேச நிலைகள் உள்ளுக்குள் இருந்து அத்தகைய மாநில அழுக்கினை, காமக்ரோத லோப மதமாச்சரிய அழுக்கினை வேறிருக்கின்ற ஆசி மொழிகள் என்று உருப்பெற்று எழுந்ததோ அன்றிலிருந்து யுகமாற துவங்கிவிட்டது. ஒவ்வொருவருடைய ஆழ்நிலை அடிமனதில் மாற துவங்குகின்ற யுகம் நிச்சயமாக ஓர் நாள் மாறி நிற்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறார். அது எவரால் நிறைவேறும்? உங்களை போன்ற அற்புதமான சிவமகா வாழை சித்தன் சீடர்களால் யுகம் நிச்சயமாக மாற்றப்படும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறார். அந்நிலை நோக்கிய பயணம் அதை மேற்கொண்டுதான் பிரபஞ்ச மகாசபை சென்று கொண்டிருக்கின்றது. யாசகம் கேட்கவில்லை, எதுவும் கேட்கவில்லை. சித்தன் சீடர்களிடத்தில் சரணாகதி என்ற ஒன்றை மட்டும் தாருங்கள், இகலோக இன்பத்தை தருகின்றோம் என்று சித்தன் உரைக்கின்ற ஆசி உரை உபதேச நிலைகளுக்குள் இருந்து உரையாடுகின்றான் என்று உரைக்கின்றான். சரணாகதி ஒன்றுதான் இதுபோன்று வந்து நிற்கின்ற அற்புதமான நிலை. அது எங்கோ சற்சங்க நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. திருச்சி மாநகரில் ஒரு கீழ் திசையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இவர்களது குடும்பம் பல்லவ தேயம் நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்றது. எவரோ ஒரு சித்தன் சென்றால் பார்த்து கொள்ளலாம், சிவசபையில் இருக்கட்டும், நமது அலுவல்களை முடித்துவிட்டு பின் வரலாம் என்று செல்லாது பல்லவ தேயம் செல்கின்ற சீடர்கள் திருச்சி மாநகருக்கு அவர்கள் வாகனத்தை விட்டு சித்தனை, சித்தன் குடும்பத்தை, அகத்தியனை, என் குடும்பத்தை காணாது யாம் செல்ல மாட்டோம் என்று அத்தகைய சற்சங்க நிகழ்வில் வந்து ஆசி பெற்று சென்று அற்புதமான மகிழ்வோடு சென்ற தருணத்தை அகத்திய நினைவில் மீண்டும் கொள்கிறோம் என்று உரைக்கிறோம். அற்புதமான சீடர்களை பெற்ற சபை எம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை. இந்நாமம் மானிடன் வைத்த நாமம் அல்ல, சிவபெருமான் வைத்த நாமமே என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஒவ்வொரு சீடனும் இவன் உரைத்தவாறு ஒரு சிறு கல்லை அவனது இல்லத்தில் நகட்ட வேண்டுமா? சித்தனே ஆசி கூறுங்கள். அகத்தியன் ஆசி கூறினால் இக்கல்லை நகட்டுகின்றோம், இல்லையேல் அங்கேயே புதைத்து விடுகின்றோம் என்று கண்மூடித்தனமாக சித்தனை நம்புகின்ற சீடர்கள் தான் என் சீடர்கள் என்று உரைக்கின்றோம். இல்லத்தில் ஒரு நிகழ்வு நிகழ்த்த வேண்டுமெனில் ஆசி பெற்றுத்தான் நிகழ்த்துகின்றார்கள்.
அத்துணையும் சித்தனது நிகழ்வாக இருக்க வேண்டும். ஆதி முதல் அந்தம் வரை அவன் அனுக்கிரகம் வேண்டும் என்று அற்புதமாக சிவ சித்தனை நாடி வந்த அமர்ந்து தஞ்சம் அடைந்து உருண்டு புரண்டு சிவசபையிலே அவர்களது அங்கத்தை சிவசபையின் அங்க நிலைகளாக மாற்றுகின்ற அற்புதமான சீடர்களே, உங்களோடுதான் அகத்தியம் இருக்கின்றோம், உங்களோடுதான் சிவமகா வாழை சித்தன் இருக்கின்றான், சீடர்களோடுதான் சிவம் இருக்கின்றார் என்று உரைத்து மகிழ்ந்து அமர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக.